ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் கிராண்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். ரொம்பவே கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸ் டிசைன் தான். எப்படி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போட் நெக் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ போட் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஷேப் கொடுத்து அந்த ஷேப் வந்து ஆர்ம் ஹோல் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறமா அந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட், அகெயின் பேர்ல் ஒயிட்டில் ரவுண்ட் பீட்ஸும் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக டியூப் பீட்ஸ் கொடுத்துட்டு சக்ரி அப்புறமா சீக்வன்ஸ் சுகர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக் லைன். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி நமக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி வரும். ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் மோட்டிவ் தான், அதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வர மாதிரி கொடுக்குறப்போ நல்லா கிராண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் போடுறதுக்கு ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன்ஸ் தான். இதோட சைஸ் வந்து 12 SS. அந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணணும். ஒரு 5 ஸ்டோன்ஸ் வர அப்ளை பண்ணும்போது ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேப் இருக்கிறத பார்த்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கோல்டன் கலரில் திலகம் ஷேப்பில் கட்டிங் கொந்தன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் சைஸ் தான், சின்ன சைஸ் மாதிரி தான் இருக்கும். ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறத பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜர்தோசி பீசஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அந்த ஜர்தோசி பீசஸ் கொடுக்கும்போது கரெக்டாக வந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அண்ட் நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 23 நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட அவுட்லைன் கொடுக்கலாம். பட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ஃபுல்லாக சுற்றி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டோன்ஸுக்கும் மிடிலெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஃபைனலாக அதையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல்ஸோட மிடிலெலாம் வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து செல்ஃப் கலர்லேயே தான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் சில்க் த்ரெட்டும் எண்டில் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலர். லவங்கம் ஸ்டிச்சோட சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டோன்ஸை விட கொஞ்சம் எக்ஸஸாக ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஃப்ளார். சேம் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் மிடில்லையும் இந்த லவங்கம் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாரில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார்ஸ் கொஞ்சம் நல்லா கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளார் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் இருக்கிற கேப்லலாம் கொஞ்சமாக க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கொடி லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு அதோட டிப்பில் வந்து ஒரு ஃப்ளார் கொடுக்குறேன். சக்ரி ஃப்ளார் தான், கோல்டன் கலர் பிளெயின் சக்ரி யூஸ் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டுட்டு இதுலேயும் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு குட்டி ஃப்ளார் தான். இந்த ஃப்ளார் வந்து நார்மலாக கோல்டன் கலர் சீக்வன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டிச்சஸ் ரொம்ப தெரியாது வெளியில். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாரோட சென்டரில் ஒரு ரெட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி சர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்ரியில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கொடி லைன்லலாம் குட்டி குட்டி லீவ்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கொடியில் வந்து ஒரு 3 லீஃபு ஜர்தோசி யூஸ் பண்ணியிருப்பேன். ஜர்தோசி பீசஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 inch இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக லீஃபுக்கு பேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துட்டு கிராஸில் லீவ் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி ஒரு 4 பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சேம் இந்த மாதிரி அந்த சைடும் லீஃப் கொடுத்துட்டு
டிப்லையும் ஒரு லீஃப் கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் ஒரு சின்ன லீஃப் எஃபெக்டில் கொடுக்கறதுக்காக ஜர்தோசி பீசஸ் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜர்தோசி பீசஸ் கொடுத்து எண்டில் ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இன்னும் 2 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணணும். ஓவராலாக அந்த சின்ன கொடியில் வந்து ஒரு 3 லீஃப் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியில் சின்ன கேப் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு சக்கரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளெயின் சக்கரி. ஓவராலாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் மெட்டீரியல்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக சேம் டிசைன் வந்து நான் ஒரு ப்ரைடலுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த டிசைன் பார்த்து தான் இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த டைம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு சக்கரி தான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 கேப் இருக்குல்ல, அதில் வந்து லீஃப் தான் கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் கொடுக்குறேன். 4 பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப் கொடுத்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறப்போ எல்லா இதுக்குமே ஜரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு சிம்பிள் மோட்டிஃபோட ஒர்க் பார்த்தோம்ல, அதுதான் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். அண்டு அப்புறமா சின்ன சின்ன கேப் இருக்கும்ல, அதிலெல்லாம் சுகர் பீட்ஸ், சீக்வன்ஸ், பேர்ல் பீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபில்லிங்காக கொடுத்துருக்கேன். பேக் நெக்கில் இந்த மாதிரி போட் நெக் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே சேம் இதே ஃப்ளோரல் பேட்டர்ன் தான், கொஞ்சம் ஸ்லீவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். பட் ஃபினிஷிங் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நீட்னஸ் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போதும் நீட்டாக பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன். நம்ம பேக் நெக்கில் கொடுத்துருந்தோம்ல, சேம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் போட்டிருப்பேன். நெட் கிளாத் யூஸ் பண்ணி அந்த கொஞ்சம் நல்ல 3D லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 பெட்டல்ஸ் நெட் கிளாத் யூஸ் பண்ணி அதை இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். செல்ஃப் கலர் ரெட் கலர்லேயே தான் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து ஹேங்கிங்ஸும் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் பேக் நெக்லேயுமே அந்த போட் நெக்கோட மிடிலில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வர மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட ஷேப்புமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்கும். சேம் மாடலில் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுமே நான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு வந்து பேக்லேயும் நெட்டு கொடுத்துட்டு ரவுண்ட் நெக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நெக்குமே ரொம்ப ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு டிசைனுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.